டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு த இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம போயம் சீரீஸ்ல பார்க்க போறது கரேஜ் என்ற போயம். கரேஜ் போயம் வாஸ் ரிட்டன் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1881 to 1959. He was a prolific England-born American poet. So his nationality is basically he's an American who was popular in the first half of the 20th century and became known as the people's poet. So இந்த டைட்டில் அவருக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். His poems often had an inspirational and optimistic view of everyday life. ஸோ டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இவரோட போயம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. வில் மூவ் ஆன் டு த போயம். கரேஜ் isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. ஸோ இதில் என்ன சொல்ல வராருன்னா, கரேஜ்ன்றது வந்து ஒரு சடன் ஹீரோயிக் ஆக்ஷன் வந்து கிடையாது. அது வந்து ஒரு மொமெண்ட்டில் போல்டாக எடுக்கிற டெசிஷன் மட்டும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் பிரேவாக ஒரு ஆக்ஷன் பண்ணுறது மட்டும் ரியல் கரேஜாக இருக்காதுன்றதான் போயட் சொல்ல வராரு. அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபீலிங்கோ ஆக்ஷனும் கிடையாது. இது சம்டைம்ஸ் நமக்கு ஹோப் இல்லாமல் டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ சடனாக ஒரு பிரேவ் ஆக்ஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி டைமில் வர்றது மட்டுமே வந்து கரேஜ் கிடையாது அப்படின்றது தான் வந்து போயட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், இட் isn't a creature of flickered hope or the final tug at a slipping rope, but it's something deep in the soul of man that is working always to serve some plan. ஸோ கொஞ்சம் ஹோப் வந்தாலும் அதனால நம்ம பிரேவாக ஆக்ட் பண்ணுறதுனால வர்றது தான் வந்து ஒரு ட்ரூ கரேஜ் அப்படின்றது கிடையாது. இல்லை ஆர் த ஃபைனல் டக் அட் அ ஸ்லிப்பிங் ரோப் அப்படின்றது என்னென்னா, லாஸ்ட் மொமெண்ட்டில் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வர கரேஜ். நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு டேஞ்சரில் இருக்கோம், ஸோ அந்த டைமில் வர கரேஜ், அந்த லாஸ்ட் ஃபைனல் மொமெண்ட்டில் வர கரேஜும் வந்து கரேஜ் கிடையாது. பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன். இது கரேஜ்ன்ற ஒரு குவாலிட்டி வந்து நமக்கு உள்ளே இருந்துட்டு டீப்பான ஒரு விஷயம். இது மனசார வர வேண்டியது. இது உடனே டக்குன்னு அந்த மொமெண்ட்டில் வர வேண்டியது கிடையாது. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். ரியல் கரேஜ்னால் ஒரு கோல் ஆர் பர்பஸை அச்சீவ் பண்ண கண்டினியூவஸாக லாங் டேர்மாக போடுற எஃபர்ட் மூலயமா வர கரேஜ் தான் வந்து ரியல் கரேஜ்னும், லாஸ்ட் மொமெண்ட்டில் வர்றது அண்ட் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இன்ஸ்டன்டேனியஸாக வர கரேஜ் எதுவுமே வந்து ரியல் கரேஜ் இல்லைன்றதையும் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் போயட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரெசார்ட் இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. ஸோ ப்ராப்ளம் வந்த பிறகு லாஸ்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறது ஒன்றும் கரேஜ் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. லாஸ்ட் ரெசார்ட்ன்றது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு கரேஜஸ் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு கரேஜ்ன்றது சொல்ல முடியாது. அண்ட் டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸு காம்படிஷனாக இருந்தாலும் கரேஜ் எப்பயுமே தேவை. அதான் சொல்கிறார், இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் இந்த கேம் ஆஃப் ஸ்போர்ட், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு கரேஜ் தேவைன்றாரு. இட் isn't a thing that a man can call. ஒரு பர்சனுக்கு கரேஜ் தேவைப்படும் போது மட்டும் கரேஜ் வந்துடாது. அப்போ சடனாக வந்து எனக்கு கரேஜ் வேணுன்ற டைமில் வந்துட்டு கரேஜஸாக ஆக்ட் பண்ண முடியாது. அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீ இஸ் ஆப்ட் டு ஃபால். அதாவது அதுதான் லைக் அந்த மொமெண்ட், லாஸ்ட் மொமெண்ட் வரப்போ எனக்கு கரேஜ் வேணும் அப்படின்னா டக்குன்னு லைக் நம்மளால கரேஜஸாக ரியாக்ட் பண்ண முடியாது. If he has it now, he will have it not when the strain is great and the pace is hot. ஸோ இப்போ கரேஜ் இல்லைனா லேட்டர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுன்றது கிடையாது. அது வந்து ஒரு மித்துன்னு சொல்கிறாரு. லைக் when the strain is great, அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதும், லைக் ப்ரெஷர் இருக்கிற டைம்லையும் நமக்கு வர்றது வந்து கரேஜ் கிடையாது. ஃபார் ஹூ would strive for a distant goal and must always have courage within his soul. ஸோ ஒரு லாங் டைம் கோலை அச்சீவ் பண்ணவும், கண்டினியூஸாக எஃபர்ட் போடவும், லாங் டேர்ம் எஃபர்ட்ஸ்னால வர கரேஜ் மட்டும்தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாரு. ஃபைன், நெக்ஸ்ட் ஆன்சருக்கு போகலாம். கரேஜ் isn't a dazzling light that flashes and passes away from sight. It's a slow, unwavering, ingrained trait
with the patience to work and the strength to wait. ஸோ டேஸ்லிங் லைட்னா லைக் என்ன சொல்கிறாருன்னா லைக் அ ஃப்ளாஷிங் லைட். அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் மாதிரி இமீடியட்டாக வந்து டிஸப்பியர் ஆகிறது வந்து கரேஜ் கிடையாது. அந்த மாதிரி டெம்ப்ரரி டைமில் வர்றதும் வந்து கரேஜ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தட் ஃப்ளாஷஸ் அவுட் ஆஃப் லைட் இமீடியட்டாக வந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரின்றது தான் வந்துட்டு இங்கே ஃப்ளாஷ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். இட்ஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின் ட்ரேட். கரேஜ்னா லைக் சின்ன வயசுல இருந்தே ஸ்லோவாக ஒரு சுச்சுவேஷன் ஹார்ட் சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறப்போ கிவ் அப் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, அதான் ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின்ட் ட்ரேட்னா மனசில் டீப் ரூட்டடாக இருக்கிற ஒரு குவாலிட்டி தான் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். ரியல் கரேஜ்க்கு பேஷன்ஸாக ஒர்க் பண்ண எபிலிட்டியும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணுற எபிலிட்டியும் இருக்குது. ஸோ இட் டசன்ட் நீட் எனி இன்ஸ்டன்டேனியஸ் ரிசல்ட். It can wait for the courage, real courage enna it can has the strength to wait. Then it's a part of man when his skies are blue. It's a part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. So it's a part of man when his skies are blue na like avangaloda difficult situationliyume vandu courage endradhu ஒரு part of தான் லைக் it will be a part of him. லைக் எல்லா சுச்சுவேஷனும் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆர் அவர் ஹாப்பியாக இருந்தாலும் கரேஜ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் ஹிம். ஹீ ஹாஸ் வென் ஹீ ஹாஸ் ஒர்க் டு டூ. வேலை இருக்கிறப்பையும் கரேஜ் இருக்கணும், எந்த வேலையும் இல்லாதப்பையும் அந்த கரேஜ் இருக்கணும். த பிரேவ் மேன் இஸ் நெவர் ஃப்ரீட் ஆஃப் இட். ஹீ ஹாஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். அதுதான் லைக் எந்த சுச்சுவேஷன்லையுமே கரேஜ் வந்துட்டு இருக்கணும், தேவைப்படுறப்ப தான் கரேஜியஸாக நம்ம இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுதான் இந்த ஸ்டான்ஸால சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால வில் மூவ் ஆன் டு த ஃபைனல் ஸ்டான்ஸா. கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்ட் ஃபார் ஷோ. இட் இஸ்ன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. இட்ஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் அ மேன் மே மீட். ஸோ இது வந்து லைக் அதர் கரேஜ்னா மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு எபிலிட்டி கிடையாது. இது வந்து ஒரு ட்ரூ குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க இருக்கிற டைமில் நம்ம வந்து ரொம்ப தைரியசாலி, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்ற ஒரு எபிலிட்டி வந்து கரேஜ் கிடையாது. யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயும் லைக் விக்ட்ரி டிஃபீட் எந்த சுச்சுவேஷன்லேயுமே நம்மளை விட்டு போகாத ஒரு குவாலிட்டி தான் வந்து கரேஜாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இட்ஸ் அ பார்ட். அதை வந்து டீப்பாக எம்ஃபசைஸ் பண்ண தான் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ், ஹிஸ் டேஸ், ஹிஸ் இயர்ஸ். லைக் not only on the minute, second, it should be a part of his lifelong அப்படின்றாரு. Back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It's the breath of life and a strong man's creed. ஸோ ஒரு பர்சன் ஹாப்பியாக இருக்கிறப்போ சோகமாக இருக்கிறப்போ என்ன மாதிரியான டேரிங் டீட்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பிரேவ் ரிஸ்கி ஆக்ஷன் பண்ணுறதான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து டேரிங் டீட். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் அவரை விட்டு போகாமல் இட் ஷுட் பி லைக் அ பிரெத் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் அ ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட். க்ரீட்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபல் மாதிரி. லைக் கரேஜ் ஷுட் பி த பிரின்சிபல் அண்ட் குவாலிட்டி. எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் இருக்கணும், விட்டுட்டு லைக் கிவ் அப் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்றதான் வந்து கரேஜ்ன்றாரு. ஸோ லைக் சம்மரியாக சொல்லணும்னா கரேஜ்ன்றது வந்து ஸ்லோவாக நமக்குள்ள எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் டெவலப் ஆகி even if it is defeat or if it is a victory, it should be within us and it should be like breath of us and it cannot be developed like instantaneous-ஆ டெவலப் ஆகிறது கரேஜ் கிடையாது. லைக் நம்ம தோக்க போகிறோம் இந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நம்ம கரேஜஸாக ஃபைட் பண்ணுன்றதும் கரேஜ் கிடையாது. இட் ஷுட் பி ஸ்லோ அண்ட் இட் ஷுட் பி லைக் டெவலப் கிராஜுவலி அப்படின்றதான் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்துட்டு இந்த போயம்ல எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. So let's move on to the glossary. Instantaneous is happening or done immediately. Flickered means shown unsteadily. Strive is to make great effort. Ingrained na paathomla like it should be courage should be ingrained. Firmly established and hard to change. இந்த போயம்ல ஃபாலோ பண்ணியிருக்கிற ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா AA BB CC DD.
ஸோ ஒரு ஸ்டான்ஸால 8 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. டேஷ் ரைம்ஸ் வித் ஃப்ளாஷ், திங் ரைம்ஸ் வித் ஸ்ப்ரிங், ஹோப் வித் ரோப் அண்ட் மேன் வித் பிளான். ரெசார்ட், ஸ்போர்ட், கால், ஃபால், நாட், ஹாட், கோல், soul. Light rhymes with sight, trait rhymes with weight, blue, do, it. And show, go, defeat, meet, years, tears, deed and creed. Then we'll move on to figures of speech. So, courage isn't. The phrase is repeated to emphasize what courage is not. So, continuously courage isn't வந்துட்டு poet வந்து அந்த வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காரு. லைக் எங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸில் courage isn't சொல்லியிருக்காரு. courage isn't. It's repeated in the first line of all the stanzas to emphasize that courage is not like instantaneous or உடனே டெவலப் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஸ்லோ கிராஜுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் எபிலிட்டின்ற எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக கரேஜஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ரெப்படிஷன். அல்லிட்ரேஷன், ரெப்படிஷன் ஆஃப் டி சவுண்ட் இன் பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். டேரிங், டீட். டீடுன்ற அந்த டியோட சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மெட்டஃபர். Courage isn't a dazzling light. Courage is compared to a dazzling light. இதில் வந்து லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாமல் டைரக்ட் கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மெட்டஃபர். நெக்ஸ்ட் இமேஜினரி. ஃப்ளிக்கர்ட் ஹோப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃப்ளிக்கர்டுன்னொடனே அந்த ஃப்ளிக்கரிங் இமேஜ் மாதிரி நமக்கு மைண்டில் க்ரியேட் ஆகுது. அதனால் வந்து இமேஜினரி யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இட் கிரியேட்ஸ் அ விவிட் பிக்சர் ஆஃப் ஹோப் ஃப்ளிக்கரிங் இன் லைக் அ ஃப்ளேம். Personification. Courage was never designed for show. கரேஜுக்கு வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைனில். அதான் லைக் பர்சானிஃபிகேஷன் இஸ் லைக் கிவிங் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல கரேஜுக்கு வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இட் கேன் பி டிசைன்ட் அந்த மாதிரி. ஆனஃபோரா. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். ஸோ ஆனஃபோரா வந்து இட்ஸ் அ பார்ட் அப்படின்ற லைக் இந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே வந்துட்டு பிகினிங் ஆஃப் த லைன்ஸ் சக்ஸசிவ் லைன்ஸில் வந்துட்டு ரிப்பீட் பண்ணியிருந்தா ஆனஃபோரா. இதுவே வந்து லைக் எனி ஆஃப் த லைன்ஸ் அண்ட் எங்கனாலும் பிகினிங் தான் இல்லை சக்ஸசிவ் லைன்ஸ் தான் இல்லை எங்கனாலுமே வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தா அது ரெப்படிஷன். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். ஸோ சக்ஸசிவ் லைன்ஸில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறதுனால ஆனஃபோரா. நெக்ஸ்ட் ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ்னா டூ ஆப்போசிட், அதாவது கான்ட்ராக்டரி ஐடியாஸ் ஆர் பிளேஸ்ட் டுகெதர் அண்ட் செப்பரேட்டட் பை எனி கன்ஜங்ஷன். ஸோ இங்கே விக்ட்ரி அதோட ஆப்போசிட் என்னன்னா டிஃபீட். அதை வந்து சேம் லைனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆன்டிதீசிஸ். நெக்ஸ்ட் பேரடாக்ஸ் ஹாஸ் பீன் யூஸ்ட். அதாவது ஹி ஹேஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். பேரடாக்ஸ்ன்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதை எம்ஃபசைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீமிங்லி கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் அ டீப்பர் ட்ரூத். நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். இப்போ ஹார்ஸ், டேஸ், இயர்ஸ் அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டரில் போயிருக்காங்க. ஹார்ஸ், டேஸ், இயர்ஸ். அதனால கிளைமேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டாரிக்கல் கொஷின். ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல். இந்த இடத்துல போயட் வந்து கொஷின் கேட்டிருக்காரு. அது வந்து இட்ஸ் நாட் ஹி டசன்ட் நீட் எனி ஆன்சர் டு தட் கொஷின். இங்கே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காருன்னா போயமில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த கொஷின் கேட்டிருக்கிறதுனால இட்ஸ் ரெட்டாரிக்கல் கொஷின். நெக்ஸ்ட் சிம்பாலிசம். பிரெத் ஆஃப் லைஃப். Breath symbolizes the essential and continuous nature of the courage. கரேஜோட ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. அதனால வந்துட்டு இங்கே சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். That's it for today. Stay tuned for the next poem video. Thank you. IAS IPS ஆகணும்னு கனவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான
முக்கியமான 3 விஷயம் என்ன சார்? யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நான் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பயிற்சி எடுத்துக்க வர்றேன், கோல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சரியான வழிகாட்டி, நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்றீங்க, உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கா, இஸ் தேர் எனி டீவியேஷன் ஃப்ரம் த ப்ரிப்பரேஷன். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி இந்த இயர் ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இன்டேக்கை இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்றோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு 100-200 பேர் உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஸோ அப்போ எல்லாரும் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேணும்னா நம்ம தான் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லேருந்து நம்ம டிவியேட் ஆகி ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பர்சனலைஸ்டு மென்டாரிங், நீங்கள் எங்கே உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உங்களோட வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களை இந்த கோலையும் டெஸ்டினியும் நோக்கி கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட யூனிக் ஐடென்டிட்டி. இது குறித்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்க நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியும் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையும் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சர்டன்லி ஆர் பீப்புள் வில் ஹெல்ப் தெம்.